வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் கிச்சன் எப்படி டீப் க்ளீன் பண்ணலான்றதையும், அதுக்கப்புறமா இந்த ஹவுஸ் க்ளீனிங் வீடியோ போட போகிறேன். வீடு ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். இதை பாருங்கள், நான் வந்து டீப் க்ளீன் செய்கிறதுக்கு முன்னாடி ரூம் எப்படி இருக்குது. முக்கியமாக நான் கிச்சன் தான் டீப் க்ளீன் செய்தாகணும். பாருங்கள், கிச்சன் வந்து ரொம்ப நாளாக டீப் க்ளீன் செய்யாமல் இருக்குது. அதனால் டீப் க்ளீன் எப்படி நம்ம செய்யணும், க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றத நான் வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த பித்தளை கப்பன் சாஸ்தெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த ஃப்ளவர் ஸ்பாட்டு, அப்புறமா இந்த 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 குட்டி ஷெல்ஃபு, அப்புறமா இந்த பாட்டில், இதெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், ஆயில் கேன்லாம் எப்படி இருக்குது. அதனால் இந்த கவுண்டர் டாப்பு இதெல்லாம் எப்படி டீப் க்ளீன் பண்ணலான்றதை நான் வீடியோவை போடுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பெட்ரூமை க்ளீன் பண்ண போகிறேன். பெட்ரூமில் வந்து நாங்கள் வந்து துவைக்க வேண்டிய துணியெல்லாம் முதல்ல நாங்கள் பெட்டு மேலே போட்டு வைப்பேன். இப்போ முதல்ல நம்ம பெட்டு மேலே இருக்க துணிகளை எடுத்துகிட்டு இந்த பெட் ஸ்ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா உதறிட்டு இந்த பில்லோ கவர் பில்லோலாம் ஒழுங்காக எடுத்து அடுக்கி வச்சனாலுமே நம்மளுக்கு பெட்ரூம் க்ளீன் ஆகிடும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒட்டடெல்லாம் அப்படியே அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு இது மேலே இருக்குது பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இப்போ வந்து இதை இந்த மாதிரி கிளிப்புங்களெல்லாம் தனியாக எடுத்து வைக்கணும். இந்த கோம், அப்புறமா இந்த பவுடர், இதெல்லாம் தனியாக எடுத்து வைக்கணும். இது நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா இப்படியே இதில் நிறைய தேவையில்லாத பொருட்கள்லாம் சேர்ந்து இந்த இடமே நம்மளுக்கு குப்பை மாதிரி ஆகிடும். அதனால் முதல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா எப்போவுமே நான் துவைக்க வேண்டிய துணிகளை வாஷிங் மிஷினில் எதுவுமே போட்டுருவேன். இந்த மேலே இருக்க துணிகள் எடுத்துட்டாலுமே இந்த பெட்டு வந்து க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி இதையும் பேங்கிள்ஸு, ஹேர் கிளிப் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து நம்ம ட்ரெஸ்ஸிங் இதுக்குள்ளே வச்சுட்டனாலுமே க்ளீன் ஆகிடும். இதுவும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ளேயும் ரொம்ப தேவையில்லாத பொருட்கள்லாம் கலைஞ்சி இருக்குது. எது எது தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடணும். அப்போ நம்மளுக்கு வீட்டில் வந்து குப்பைகள் மாதிரி நிறைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் சேராது. இதில் வந்து நான் பேங்கிள்ஸு, ஹேர் கிளிப்பு, அப்புறமா மேக்கப் ஐட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வைக்கும்போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நல்லா அழகாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் இதையும் நல்லா ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொருளெல்லாம் அடுக்கணும். அது மாதிரி ஒட்டடை கண்டிப்பாக அடித்தாகணும். ஒட்டரெல்லாம் சேர்ந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வீடு க்ளீன் பண்ண மாதிரி ஆச்சு. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. அதனால் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்கேன். அதே டைமில் இந்த ஃபேனெல்லாம் கூட நல்லா ஈர துணி வச்சு ஒரு டேபிள் போட்டு துடைக்கணும். ஃபஸ்ட்டு நான் பெட்ரூம்லேருந்து தான் க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிக்க போகிறேன். இதுக்கு க்ளீனிங் ஒர்க் இது பெட்ரூமில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹாலுக்கு போகும்போது நான் எப்படி ஹாலில் க்ளீன் பண்ணுறேன், அதாவது லிவிங் ஏரியா எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நான் துணிகள் எல்லாம் எடுத்துகிட்டு பெட் ஸ்ப்ரெட் வேறு மாற்றலான்னு பார்க்குறேன். இதை அப்படியே மிஷினில் போட்டு பெட் ஸ்ப்ரெட் வேறு மாற்றிடுவேன். அடுத்தது இந்த பில்லோலாம் ஒழுங்காக அடுக்கி வச்சுட்டு இப்போ முதல்ல பெட்ரூமை நான் க்ளீன் பண்ணிவிட்டு, க்ளீன் பண்ண பிறகு நான் வீடியோ எப்படி இருக்குன்றத, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குது, பெட்ரூம் எப்படி இருக்குன்றத நான் வீடியோவில் போடுறேன். நானே தயார் பண்ண பில்லோலாம் வீட்டில், தலைகாணிலாம் வீட்டில் நல்லா அழகாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அது வந்து நல்லது அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப கிழிஞ்சு போயிட்டு பழைய தலைகாணிலாம் வைக்கக்கூடாது, கீழே தூக்கி போட்டுடணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் பழைய சோஃபாலாம் இருந்தது, அதெல்லாம் தூக்கி போடலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த சோஃபாவில் இருக்க பஞ்சை நான் எடுத்து இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த துணியில் உர மாதிரி தைச்சி அதுக்குள்ளே பஞ்சை அடிக்கிட்டு நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி போட்டேன். இது வந்து 121 ரூபா தான், 211 ரூபா. இந்த பில்லோ கவர் 8 பில்லோ கவர் கொடுத்தாங்க. இதை பாருங்கள், அழகாக நம்மளுக்கு தலைகாணி தயாராகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு, ஸ்பாஞ்சாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் தலைகாணி பில்லோலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். மாதிரி பஞ்சுங்களெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல், அப்படி பஞ்சு கிடைக்காதவங்க பழைய துணிகள் கூட நல்லா உள்ளே அழகாக மடித்து மாதிரி வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு உரை போட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கவர் பண்ணிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தலைகாணி உரைகளை நம்ம சிம்பிளாக நம்ம தலைகாணி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதெல்லாம் நான் மேலே அடுக்கி வைக்க போகிறேன். இதில் அடுக்கி வச்சு இது மேலே வந்து நம்ம கவர் போட்டுடணும். அப்போ தூசி அடையாமல் இருக்கும்.
இப்போ ரிலேஷன் யாருன்னா வரும்போது நமக்கு பில்லோ நிறையா இருக்கும் பார்த்திங்களா, யூஸ் பண்ணிக்கலாம். பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றிட்டு ஒட்டரெல்லாம் அடிச்சிட்டேன். மீதி பில்லோவை வந்து இங்கே கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கேன் ஷெல்ஃபில். அடுத்தது துணிகள் எல்லாம் அழகாக அயன் பண்ணி அடுக்கி வச்சாச்சு. மீதி பில்லோவை மேலே வச்சுட்டேன். ஃபேன்லாம் நல்லா துடைச்சாச்சு. அடுத்தது பெட்ரூம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. துணியெல்லாம் நல்லா மடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் க்ளீன் பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இதில் வந்து நான் நிறைய செயினுங்கள்லாம் வச்சுருக்கேன். அதாவது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து ஹேர்பின், அர்ஜென்ட்டுக்கு ஹேர்பின்லாம் நம்ம வச்சுக்கிறது. அடுத்தது இதில் வந்து நல்லா சேஃப்டி பின் எல்லாம் நம்ம தேடக்கூடாது. எப்போயுமே ஹேர் பின்னு சேஃப்டி பின்னில் தான் ரொம்ப தேடுவோம். அதனால் எப்போயுமே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு சின்ன பசங்க தொடாத மாதிரி இதை வச்சிடணும். அடுத்தது வந்து ஸ்டோன்லெஸ் கிளிப்பெல்லாம் ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அடுத்தது ஸ்டோன் கிளிப்பு. இப்போ நம்ம வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன போடணுன்றதுக்காக நான் வந்து தனித்தனியாக அழகாக இதெல்லாமே அடுக்க வச்சுட்டேன். அடுத்தது மேலே மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பவுடர், தேங்காய் எண்ணெய் எல்லாம் மேலே மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது மேலே. அதுக்கு மேலே நான் வந்து பிந்திஸ், அதாவது பொட்டுகள், விதவிதமான பொட்டு பாக்கெட் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து இதில் நான் வெளியில் போகும்போது போடுற வளையல் வந்து இங்கே மாட்டி வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது என்னுடைய பெட்ரூம் வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் ஸ்வீப்பை பெருக்கிட்டு மாப்பு போடுற வேலை தான். அடுத்தது வந்து இப்போ நான் ஹாலுக்கு வரப்போகிறேன், அதாவது லிவிங் ஏரியா. இங்கே வந்து ரொம்ப தூசிகள் இருக்குது. இங்கேயும் ஒட்டர் அடிக்கணும். இந்த மாதிரி துவைச்சி போட்ட துணிகளெல்லாம் முதல்ல நான் மடித்து வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம சோஃபா வீட்டில் இருந்தாலுமே அந்த சோஃபாவில் துணியை போட்டுருவோம். எந்த வீடாக இருந்தாலும் நம்ம துணிகளெல்லாம் சோஃபாவில் போட்டு வைப்போம். அப்படிங்கும்போது நம்மளுடைய வீடு வந்து ரொம்ப கச்ச கச்சன்னு தெரியும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல சோஃபாவில் துணி போடாமல் அதை எடுத்து மடித்து வச்சிட போகிறேன். அடுத்தது தூசிலாம் தட்டிட்டு ஒட்டரை அடிச்சுட்டு அடுத்தது இதுக்கும் மாவு போடுறது தான். அடுத்தது ஃபைனலாக கிச்சனுக்கு வரணும். அது அப்புறம் பார்க்கலாம். நம்ம டிவி தானேன்ட்டு அதை கூட அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த டிவியை கூட நல்லா தொடச்சி க்ளீனாக பார்க்கும்போது நம்மளுக்கு டிவியும் புதுசாகவே தெரியும். அதனால் டிவியையும் நம்ம டெய்லி கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக துடைக்கணும். நான் வந்து டெய்லியுமே டிவியை துடைப்பேன். இப்போ டீப் க்ளீனுன்றனால டீப் க்ளீன் பண்ணணுன்றதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணுறேன். இந்த டிவி ஸ்டாண்டுக்கு கூட நான் வந்து இந்த கொசுலாம் உட்காந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக அந்த கரை படிஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் இதுக்கு லைட்டாக நம்ம எண்ணெய் இது துணி ஈர துணி வச்சு தொடச்சிட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி விட்ருவேன். இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது தேய்ச்சி விடும்போது இந்த டிவியில் வந்து கொசு அவ்வளோ உட்காராது. டிவி ஸ்டாண்டாக நம்மளுக்கு நல்லா புதுசாகவே இருக்கும். அது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கூட நம்ம க்ளீனாக தொடச்சி வச்சு லைட்டாக நம்ம அதாவது மேலே நம்ம கவர் லேமினேஷன் தான் பண்ணியிருக்கோம். அதனால் அது மேலே லைட்டாக நம்ம லைட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மாதிரி தடவி வச்சுட்டா அதில் கொசு உட்காராது. அப்புறமா இந்த டிவி ஸ்டாண்டையும் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டேன். இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாத்தையும் நல்லா டீப் க்ளீன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பளிச்சுன்னு இருக்கும் பொருட்கள். வீடும் நல்லா நீட்டாக புதுசாக இருக்கும். வீடு எப்போயுமே நம்ம வீடுகளில் எப்போயுமே சுத்தம் பண்ணி வைக்கும்போது வீடு எப்போயுமே புதுசாக இருக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா பழைய வீடு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இந்த ஸ்டீல் கம்பிலாம் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து நான் வந்து சாம்பல் இல்லாட்டடி திருநீர் இல்லாட்டடி நம்ம அந்த ஸ்ப்ரே வச்சு இந்த தண்ணி வச்சு இப்படி தெளித்து இந்த லைசால் ஏதோ ஒரு ஸ்ப்ரே ஏதோ ஒன்று சோப்பு தண்ணி போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி நான் இந்த துணிகளை வச்சு துடைக்கும் பொழுது நம்ம பளிச்சுன்னு துடைக்கணும். இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸ்ப்ரே பண்ணி ஒரு பனியன் துணி வச்சு நம்ம இதை நல்லா பளிச்சுன்னு துடைக்கும் பொழுது நம்ம இந்த ஹாலில் இருக்க ஸ்டெப்போட இந்த கம்பி வந்து நல்லா அழகாக பளிச்சுன்னு இருக்கும். இதையும் நம்ம டெய்லி நம்ம க்ளீன் பண்ணாட்டாலும் வாரத்துக்கு ஒரு முறைனாச்சும் இந்த கம்பிகளையும் துடைக்கும் பொழுது நம்மளுடைய வீடு வந்து எப்பவும் பளிச்சுன்னே இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரீன் துணிகளை நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் நம்ம இந்த ஸ்க்ரீன் துணிகளை மாற்றணும். அப்போ ஸ்க்ரீன் துணி பளிச்சுன்னு இருக்கும்போது வீடு வந்து நல்லா புதுசாகவே இருக்கும். இப்படி
புத்தா லாஃபிங் புத்தா, அதாவது குபேர இதெல்லாம் கூட நம்ம தூசி படியும். அதனால் இது வாரத்துக்கு ஒரு முறை இதை க்ளீன் பண்ணி வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும்போது நம்ம வீடும் பளிச்சுன்னு இருக்கும். அதில் தூசியோ ஒட்டடையோ அழுக்கோ இருக்கும் பொழுது நம்ம வீட்டு பொருட்கள் எல்லாமே அழுக்காக இருக்கும்போது வீடும் ரொம்ப அழுக்காக தெரியும். அதனால் நம்ம வீட்டை எப்போவுமே ஒரு டெய்லியுமே நம்ம முடிஞ்ச அளவு தொடச்சிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து மற்ற வேலைகளை ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம வீடு எப்போயுமே பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களும் அது மாதிரி பெட் ஸ்ப்ரெட் அதெல்லாம் கூட அடிக்கடி மாற்றணும். பில்லோ கவர் இதெல்லாம் அப்படின்போது வீடு வந்து நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். புது வீடு மாதிரி அழகாக நீட்டாக தெரியும் வீடு. அதனால தான் நம்ம நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி வீட்டுகளை, அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்லாம் வருது. இந்த ஃபெஸ்டிவலுக்காக நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு சுகாதாரமும் இருக்கும், நல்லா சுத்தமாகவும் இருக்கும். யாருன்னா வந்து பார்த்தாங்க, ரிலேஷன் வந்தாங்கன்னா வீடு எப்பவுமே அழகாக இருக்கே அப்படி சொல்லுவாங்க. அதனால் நமக்காகவும் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கணும், மற்றவங்களுக்காகவும் நம்ம வீடை வந்து க்ளீனாக வைக்கணும். இப்போ ஓரளவு நான் வந்து லிவிங் ஏரியா, அதாவது ஹாலை க்ளீன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி மேட்டெல்லாம் கூட நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம மேட்டுங்களை மாற்றணும். அப்படி மாற்றும்போது மேட்டுங்களும் புதுசாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வீடு வந்து க்ளீனாக தெரியும். ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் பெருக்கிட்டு மாவு போட வேண்டிய வேலை தான். இனிமேல் இன்னும் கிச்சன் க்ளீனிங் இருக்குது. இந்த மேட்டெல்லாம் கூட நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி டோர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டோர்லாம் கூட நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. டோர் தானேட்டு விட்டுவிடாது. அந்த டோரையும் நம்ம மந்த்லி ஒன்ஸ் நல்லா சோப்பு தண்ணி போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பனியன் துணி வச்சு நம்ம கழுவும் போது நம்மளுடைய டோரும் விண்டோ டோர் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு மாதத்துக்கு ஒரு முறை டீப் க்ளீன் செய்யும்போது விண்டோ டோரையும் நல்லா க்ளீன் பண்ணிடணும். அந்த மாதிரி இந்த கண்ணாடிகளெல்லாம் கூட நம்ம ஒரு திருநீர் வச்சு துடைக்கும் போது கண்ணாடியும் நல்லா சுத்தமாக இருக்கும். நம்ம பார்க்குற கண்ணாடி வந்து சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய ஃபேஸ் நல்லா அழகாக தெரியும். அதனால் நம்ம இதையும் வந்து நல்லா திருநீர் வச்சு நல்லா துடைச்சிக்கிடணும். திருநீர் வச்சு துடைக்கும் போது நம்மளுடைய கண்ணாடி வந்து பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள். அடுத்தது மாப் போடணும். பெட்ரூம் வந்து டீப் க்ளீன் செய்துட்டேன். ஏன்னா நான் இந்த பில்லோலாம் எடுத்து மேலே அடுக்கி வச்சுட்டு தேவையான பில்லோ மட்டும் வச்சுட்டு இந்த துணிகள் எல்லாமே மடித்து வச்சுட்டேன். அடுத்தது இந்த ஷெல்ஃப்லேயும் துணிங்கள்லாம் மடித்து வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணிவிட்டேன், ஒட்டை அடிச்சிட்டேன், பெட் ஸ்ப்ரெட் மாற்றியாச்சு. இப்போ நான் பெட்ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதோட லிவிங் ஏரியா தான் ஹாலையும் நான் வந்து நல்லா டீப் க்ளீன் செய்து வச்சுட்டேன். ஒட்டரெல்லாம் அடிச்சுட்டு அந்த டிவி ஸ்டாண்டு ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இந்த ஸ்கைப்பிடி இந்த இதையும் இந்த அயன் இதையும் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த படிக்கட்டோட சைடு கம்பிகளையும் எல்லாம் ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு டைனிங் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கிச்சனுக்கு வந்திருக்கேன். கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கவுண்டர் டாப்பு பாத்திரம் இப்படி கழுவாமல் கிடக்கு. இதில் ஓரளவு ஒட்டடை அடிச்சிட்டேன். இனிமேல் வந்து நான் வந்து இந்த சிம்னி க்ளீன் பண்ணணும். சிம்னி க்ளீன் பண்ணுறது பெரிய வேலை. அதனால் அதுக்கு தனியாக ஒரு நாள் நான் ஒதுக்கிட்டு அதுக்கு சிம்னி எப்படி சிம்பிள் மெத்தடில் க்ளீன் பண்ணணுன்றதையும் ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு மாவு போடணும். மற்ற பாக்ஸ் இந்த கண்டெய்னர் பாக்ஸ்லாம் நல்லா சுத்தமாக க்ளீனாக தான் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் அதை கழுவிட்டு தான் நான் மளிகை ஜாமான்லாம் போடுவேன். அதனால் அது க்ளீனாக தான் இருக்குது. இந்த கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வெசல்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு மாவு போட்டேன்னா அதுக்கப்புறம் என்னுடைய ஹவுஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம டைம் கிடைக்கும்போது எண்ணெயெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். சமையல் பண்ணும்போது எண்ணெயை ஃபில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த பாருங்கள், எண்ணெய் பாட்டிலெல்லாம் கூட நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் நான் ஃபில் பண்ணிவிட்டு இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது. நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணும்போது எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஓவராக இருக்காது, ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதையும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு போட்டுறேன், வாஷ் பண்ணுறதுக்கு. அதுமாதிரி உப்பு ஜாடி இதையும் நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு போட போகிறேன். ஏன்னா உப்பு காலி ஆகிடுச்சு, அதனால் உப்பு கழுவிட்டு உப்பு ஜாடி போடலான்னு இருக்கேன், உப்பு போடலான்னு இருக்கேன். அடுத்தது வந்து இப்போ நம்ம அந்த எடுத்த இடத்துல இப்போ எண்ணெயை அர்ஜென்ட்டுக்கு வச்சுப்போம். அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணிட்டு
நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ எண்ணெய்கள் எல்லாம் அடிக்கிட்டேன். கவுண்டர் டாப் ஓரளவு க்ளீன் பண்ணி வைக்கும்பொழுது இப்போ இதெல்லாம் ஓரளவு நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். பாக்ஸ்லாம் கண்டெய்னர்லாம் நம்ம எதுவும் க்ளீனாக தான் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து சிம்னி மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணுற வேலையே. எனக்கு மற்ற வேலையெல்லாம் நான் டெய்லி செய்கிறனால என்னுடைய கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். நம்ம டெய்லியுமே இந்த வேலைகளை ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். என்னுடைய ஸ்டவ்லாம் ரொம்ப அழுக்காகவே இருக்காது. ரொம்ப கவனிக்காமல் விட்டு இல்லைன்னா நான் செய்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கும்போது மட்டுமே என்னுடைய ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். இப்போ நான் முடிஞ்ச அளவு டெய்லியுமே நல்லா சோப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி தான் வைப்பேன். இப்போ மறுபடியும் இன்றைக்கி சோப்பு தண்ணி போட்டு நான் வாஷ் பண்ணி தான் வைக்க போகிறேன். எப்போயுமே ஸ்டவ்வுக்கு கீழெல்லாம் நிறைய இருக்கும் குப்பைங்க. அதையும் கையோடு எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ நான் ஓரளவு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து வீடை பெருக்கிட்டு பாத்திரம் கழுவிட்டு மாவு போட்டேன்னா என்னுடைய டீப் க்ளீனிங், விநாயகர் சதுர்த்தி டீப் க்ளீனிங் ஒர்க் ஓவர். ஜிங்க் வந்து ரொம்ப சின்னது, ஆனால் பாத்திரம் நிறையா இருக்குது. அதனால் நான் பாட்டாக கழுவி வைக்கிறேன். ஒரு பாட்டு கழுவி இதை இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். இதை கையோடு நம்ம இந்த பொருளுங்களை அங்கங்கே எடுத்து வைக்கும்போது பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த பாட்டை கழுவிட்டு இதையும் அந்த ஓரமாக அடுக்கி வச்சுட்டு அதையும் இருக்கிற இடத்துல வச்சோன்னா நம்மளுடைய பாத்திரம் கழுவுற வேலை வந்து முடிஞ்சுது. இந்த மாதிரி அந்தந்த பொருளை அங்கங்கே வைக்கும்போது நம்மளுடைய வேலை சுலபமாக முடியும். இந்த கிளாஸ்லாம் நம்ம கை கட்டுற இடத்துலையே வச்சுக்கிடணும். எப்போவுமே பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து நம்ம கீழேயே வச்சுக்கணும். மேலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் எப்போயுமே பெரிய பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுறது குக்கர்லாம் கீழேயே தான் வச்சுப்பேன். கபோர்டுக்கு மேலே வச்சு அது எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல வைப்பேன். நம்ம வந்து சாப்பாடு என்ன பேக் பண்ணணும், யாருக்குன்னா எதனா கொடுத்து விடணும் போது நம்மளுக்கு அதை தேட வேண்டிய வேலையே இருக்காது. அதனால் எல்லாம் ஒரே இடத்துல ஒரே கபோர்டுக்குள்ளேயே நான் வச்சுருப்பேன். அது மாதிரி ஸ்பூன் எல்லாம் கூட நம்ம ஒரே இடத்துலையே வைக்கும்போது நமக்கு தேவைப்படும் போது ஸ்பூன்லாம் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் எந்த பொருளை எடுத்தாலும் அந்தந்த இடத்துல வைக்கும்பொழுது நம்மளுடைய வீடு வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது. இந்த ஒரு பாட்டு கழுவி வச்சுட்டு இது அடிக்கிட்டேன்னா கிச்சன் பாத்திரம் கழுவுற வேலை முடிஞ்சுது. அதெல்லாம் கழுவிட்டேன். கையோடு இந்த ஜிங்கையும் நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஸ்டவ்வை க்ளீன் பண்ண போகிறேன். ஸ்டவ்வில் கொஞ்சம் ஏற்கனவே நான் இந்த சோப்பு தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே ஊறும். நான் பனியன் துணி வச்சு மட்டும் துடைச்சிடுவேன். கவுண்டர் டாப்பையும் பனியன் துணி வச்சு துடைக்கும் போது என்னுடைய கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும். நம்ம இதை கையோடு நம்ம சோப்பு போட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது நம்மளுடைய ஜிங்க் வந்து பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இங்கே இருக்க கரைகளில் போக்குறதுக்கு வந்து ரெட் ஹார்பிக் போட்டு தான் தேய்க்கணும். அப்போ தான் இந்த ஒட்டின ரொம்ப நாள்பட்ட அழுக்கெல்லாம் போகும். இப்போ என்னுடைய ஸ்டவ்வை துடைக்க போகிறேன். இதை பாருங்கள்,
இப்போ நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஏற்கனவே. அதனால் இந்த பனியன் துணி போட்டு துடைக்கும்போது நம்மளுடைய ஸ்டவ் வந்து பளிச்சுன்னு ஆகிடும். அப்படியே புது ஸ்டவ் மாதிரியே இருக்கும். இது புது ஸ்டவ் தான், இருந்தாலும் துடைக்க அந்த மெயின்டைன் பண்ணலாம். அந்த புது ஸ்டவ்ன்றதை நம்ம சுத்தமாக துடைச்சி எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் சாதம் வடித்த தண்ணியெலாம் சிந்தி இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் துடைச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய என்றைக்குமே ஸ்டவ் புதுசாகவே இருக்கும். கவுண்டர் டாப்பையும் அப்படியே நம்ம பனியன் துணி வச்சு துடைக்கும்பொழுது நம்மளுடைய கவுண்டர் டாப்பும் க்ளீன் ஆகிடும். இப்போ நான் வந்து கிச்சன் வந்து ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மாவு கையோடு நான் போட்டுறேன். இப்போ இந்த மாதிரி மாவு போடும்போது இப்போ ஓரளவு நான் வந்து டீப் க்ளீன் செய்துட்டேன். இது வந்து இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு மாவு போடும்போது அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பும் லைசாலும் கலந்து போடும்போது எறும்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வராது சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து கல் உப்பு போட்டு கொஞ்சம் லைசால் போட்டு மாவு போடுறேன். இப்போ என்னுடைய டீப் க்ளீனிங் ஒர்க் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ எல்லா இடமும் நல்லா நான் நீட் பண்ணி வச்சிட்டேன். எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. இந்த டீப் க்ளீனிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பிஃபோர் க்ளீனிங், ஆஃப்டர் க்ளீனிங் மை ஹவுஸ், மை கிச்சன். இப்போ நான் இது முடிச்சுட்டேன். லஞ்சை ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ஹோம் டூர் பிடிச்சிருந்துன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.